ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். அனைவருக்கும் விநாயகர் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மோல்டு வச்சு மோதக்கும் பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நான் கார கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அதை இப்போது சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சரிசி மாவும் வெல்லமும் வீட்டில் இருக்கிறது தான், நீங்கள் கடையில் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை நல்லா சிம்மில் வச்சு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஏலக்காய் பொடி நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்வீட்னஸ்ஸு நல்லா ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெள்ளை எள்ளு நான் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூனு. நீங்கள் தேவைப்பட்டால் கருப்பு எள்ளோ இல்லை தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது உங்கள் ஆப்ஷன் தாங்க. இப்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் அது வறுத்தா போதுங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிச்சப்புறம் இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாவு பதம்லாம் இல்லைங்க, சும்மா கரைஞ்சா போதும், கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இப்போ இந்த மாவெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கும். 3/4 கப்பு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நான் அடுத்து பாதியும் கண்டிப்பாக சேர்த்துப்பேன். பாருங்கள், இது பத்தலை, நம்ம பாதி மீதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தெளித்து தாங்க நம்ம இது பண்ணணும். பாருங்கள், இப்போ உருண்டை பண்ணிட்டேன். எப்படி சும்மா உருண்டை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையால் இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணி உருண்டை பண்ணி இப்படி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், தேவையான அளவு தெளித்து நல்லா மாவு பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு காமிச்சிருக்கேன். மேலே ஒரு பிஸ்தா பருப்பு பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், செஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த பருப்பை இப்படி வச்சுருங்க. பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. மோல்டு எடுத்து இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் மாவு நல்லா பாதிக்கு நல்லா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி உள்ளே நல்லா வைங்க. இந்த மாதிரி கையால் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே மாவு கொள்ளும் இதில் நிறையா. அந்த சைடும் இதே மாதிரியே மாவை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவை கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் மாவு பிடிக்கும், நிறையாவே பிடிக்கும். இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் பாருங்கள், பேக் சைடில் கொஞ்சம் மாவு வைக்கணுங்க, கேப் கிடைக்கும். நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு அந்த பேக் சைடு மூடுற அளவுக்கு மாவை நல்லா கொஞ்சம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மூடிட்டு கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்னு. லைட்டாக விரிசல் மேலே இருந்துச்சுன்னா அப்படியே கையால் அழுத்தி விட்ருங்க. நம்ம அழுத்தத்தை பொறுத்து தாங்க இருக்குது. நல்லா அழுத்துனா கரெக்டாக வந்துடும். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரெஸ் பண்ணால் சரியாயிடும். இப்போ ஒரு பிஸ்தா பருப்பை மேலே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம மாவு நல்லா உள்ளே வச்சு பண்ணால் கரெக்டாக ஃபினிஷிங் வரும். அப்படி இல்லைன்னா லைட்டாக டச் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள், மோதக்கும் பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். இப்போ நான் ஒரு
வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் இலையை போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அடுக்கி. நீங்கள் இல்லைன்னா இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் இலையை போட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா இட்லி பானையில் கொதிக்கட்டுங்க. கொதிச்சப்புறம் நீங்கள் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வெந்துருங்க. ஏன்னா நம்ம மாவெல்லாம் வறுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக சீக்கிரத்தில் வெந்துடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கணும். இதை பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.